ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா ஸ்விக்கி சேனல். நாம் இன்றைக்கி என்ன தெரியுங்களா செய்ய போகிறோம்? சொல்லாமலே தெரிஞ்சிருச்சிங்களா? ஆமாங்க, கரெக்டு. நம்ம முட்டையை வச்சு ஒரு எக் பப்ஸ் தாங்க செய்ய போகிறோம். ஸோ ரொம்பவும் கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக ஈவினிங்கில் பசங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். பவுல் எடுத்துட்டு அதில் இந்த கப் அளவு 1.5 கப்பு மைதா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாவோட உப்பு கலந்து வர அளவுக்கு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு திட்டத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த திட்டத்தில் நம்ம அப்படியே ஓரமாக நவுத்திட்டு நம்ம அதில் உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு தவா வச்சு லைட்டாக ஹீட் ஆன பிறகு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்து நம்ம வெங்காயத்தோட நிறம் மாற தேவையில்லை, அதோட பச்சைத்தன்மை லைட்டாக போனால் போதும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு தேக்கரண்டி கரம் மசாலா, அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம அந்த மசாலாவோட எல்லாமே கலந்து வரணும். நெக்ஸ்ட்டு அரை தேக்கரண்டி தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த வெங்காயத்தோட மசாலா எல்லாமே நல்லா கலந்து வரணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 3 முட்டை நல்லா அவிச்சு தோலை எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். அந்த முட்டையை 2 கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மாவு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த திட்டத்தில் எல்லா மாவுமே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவுமே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? வாங்க. நம்ம ஒரு பூரிக்கட்டை எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த மாவை ஒரு உருண்டையை எடுத்து நம்ம கல்லில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக மைதா தடவி உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி மெல்லிசா உங்களுக்கு எந்த அளவுக்கு மெல்லிசா உருட்ட வருமோ அந்த அளவுக்கு மெல்லிசா உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த திட்டத்துக்கு எல்லா மாவுமே நம்ம உருட்டி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவுமே உருட்டி எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பூரிக்கட்டை மேலேயே ஒரு லேயராக எடுத்து வச்சு நம்ம அது மேலே லைட்டாக மைதா தூவி அது மேலே ஒன்றா மேலே அடுக்கிடலாம். அடுக்கி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி லைட்டாக தடவி விட்டு ஒரு லேயர் எடுத்துருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா லேயரையும் அடுக்கிட்டு அதே எல்லாத்தையுமே வச்சு ஒரு பூரிக்கட்டையை வச்சு லைட்டாக தீத்தி எடுத்துக்கலாம். எதுக்காக இப்படி தீத்துறோம் அப்படின்னாக்கா, அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக லேயராக வர மாதிரி இருக்கும். அதுக்காக தான் தீத்திட்டு நம்ம ஒரு நைஃப் வச்சு 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா எந்த சைஸ் வேணுமோ உங்களுக்கு அதை மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பப்ஸ் ரெடி பண்ணிடலாங்களா? வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஓரமெல்லாம் மடித்து விட்டு நம்ம ஒட்டி வரணும். அதுக்காக நம்ம லைட்டாக மைதா ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து அதில் ஒரு தேக்கரண்டி ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த திட்டத்துக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த முட்டையை 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஸ்டஃப்பும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவில் ஒன்று எடுத்து நம்ம ரெடி பண்ண ஸ்டஃப்பை அதை உள்ளே வச்சிடலாம். உள்ளே ஒரு 2 தேக்கரண்டி வைங்க சின்னதாக, அப்போ தான் கரெக்டாக வைக்கிறதுக்கு மடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது மேலே ஒரு முட்டையை எடுத்து கவுத்து வச்சு மேலே அது காரம் வர்றதுக்காக கொஞ்சமாக ஸ்டஃப்பு வச்சுக்கலாம். ஸ்டஃப்பு வச்சு நம்ம ஓரம்லாம் மடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை மாதிரி லைட்டாக இழுத்து விட்டு மடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நம்ம பிரிஞ்சு வராது, சாப்பிடக்கூடியும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு மடிக்கிறோன்னு சொல்லிட்டு. ஸோ
ஸோ இதே மாதிரி ஓரம்லாம் நல்லா இழுத்து விட்டு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு சைடில் தெரியுது இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நல்லா இழுத்து விட்டுட்டு நம்ம மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெயில் கலந்து. ஸோ அந்த மாவு வந்துட்டு லைட்டாக எடுத்து மிக்ஸ் பண்ணி இதில் தடவிக்கங்க. அப்போ தான் வந்து ஓரம் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வராது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எல்லா மாவையுமே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா மாவையுமே நம்ம பப்ஸ் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு முட்டையை வந்துட்டு உடச்சி எடுத்து அதோட வெள்ளை கரு மட்டும் எடுத்து அது மேலே லைட்டாக அப்ளை பண்ணி விடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு செவந்தும் வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிறிஸ்பியாக. ஸோ இதை மாதிரி தடவி விட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சு எண்ணெய் விட்டுக்கங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுங்க, அப்போ தான் வந்து நம்மளுக்கு பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் லைட்டாக காஞ்சி வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பப்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே 1 by 1 சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. ஸோ ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும், நம்ம அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரம்லாம் நல்லா செவந்து வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே திருப்பி சேர்த்துக்கோங்க. 1க்கு 2 வாட்டி வந்து திருப்பி போடுங்க, அப்போ தான் வந்துட்டு வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா உள்ள ஸ்டஃப் நம்ம ஆல்ரெடி வதக்கி தான் வச்சுருக்கோம், நம்ம சைட்லாம் செவந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரம்லாம் நல்லா செவந்து நமக்கு பப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், எடுக்கக்குள்ளேயே கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை பசங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே நீங்கள் ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கனாலும், இல்லை ஆஃபீஸ் விட்டு வராங்க அப்படின்னா நீங்கள் ஸ்நாக்ஸாக கொடுத்துட்டு ஒரு கப் காஃபி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக விரும்புவாங்க. ஸோ நீங்கள் செய்து கொடுத்து பாருங்கள், கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செய்து கொடுத்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.